என்னையா இன்னுமே அவன் கண்ணு முழிக்கல? மூஞ்சில கொஞ்சம் தண்ணியாச்சு ஊத்தியா? முழிச்சிருவான் சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யோ சார் நினைவு வருது அவனுக்கு, அசைறான் பாரியா. விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன். இனிமே சத்யா வழியில் வர மாட்டேன். என் ஒய்ஃபு ஃபேமிலின்னு நான் ஒதுங்கிடுறேன் சார். என்னை நம்புங்க சார், இனிமே இதை பற்றி பேசக்கூட மாட்டேன். சத்யா விஷயத்துல தலையிடாம நான் வேற வேலை பார்த்துட்டு போயிடுறேன். பரவாயில்லையே மகேஷ், இப்போ உனக்கு புத்தி வந்துருச்சே. சார், என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கா, அவளை பார்க்கணும் சார். சார், என் மாமியார் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க சார், நான் போகணும் சார். போகணும் சார், போகணும் சார். ரொம்ப வலிக்குது சார். நான் உங்கள் பக்கமே வரமாட்டேன் சார். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எப்படிப்பா மறப்ப மகேஷ்? நீ சொல்றது எனக்கு புரியலப்பா. எப்படியாச்சும் மறந்துடுறேன், என்னை விட்டுருங்க சார். உன்னையே நீ மறந்தா தானே உன் நினைவுகளை மறக்க முடியும், இல்லைன்னா முடியாது மகேஷ். ஒன்னு செய், நீ யாருன்றதையே மறந்துடுறியா? ஆமா மகேஷ், அப்படி நீ உன்னையே மறந்தாதான் நீ எல்லாத்தையும் மறக்க முடியும். பயப்படாதப்பா, நீ சுயநனவோட இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் உன் மூளையில இருந்துகிட்டே தான் இருக்கும். சுயநனவை இழந்துட்டேன்னு வச்சுக்க, எல்லாம் தானா மறந்துடும் மகேஷ். என்னையா இவ்வளவு சுயநனவோட மகேஷ வெளியில அனுப்பிடலாமா? முடியாது சார். அனுப்ப முடியாதா இல்ல அனுப்ப கூடாதா? ரெண்டாவது சொல்றதான் சரின்னு தோணுது சார். அப்ப ஹெவியா ட்ரீட்மெண்டா குடியா? சரிங்க சார். ஏதோ தப்பெல்லாம் ரேவதி மேல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க தப்பு பண்ணலையா இல்ல நான் தப்பு பண்ணலையா? என்னை எப்பவும் விட்டு கொடுக்காம பேசுவியம்மா, ஆனா இப்போ இப்படி இருக்கியே, இது நியாயமா? சீக்கிரம் நீ குணமாகணுமா? எங்களுக்கு பிடிச்ச பழைய அம்மாவா திரும்பி வரணுமா? நீ போ, கண்ணு முன்னால நிக்காத, போ. என்ன பாக்குற? எனக்கு பயமா இருக்கு. எப்படி பார்க்காத, போ இங்கிருந்து. யாரு சொல்றாங்க? என்னையா? Oh
பக்கத்துல புலம்புறாங்க போல இருக்கு. நான் என் தாலியை தர மாட்டேன். இங்க இருந்து என் தாலியை பறிக்கிறதுக்காகவே நீ ரேவதி வயித்துல புள்ளையா உருவாய் வந்திருக்கியா? இங்க இருந்து போயிடு. என் புருஷன் உயிரை தர மாட்டேன். அவரு 100 வயசுக்கு நல்லா வாழணும். அதுக்கு பதில் நீ என் உயிரை எடுத்துக்கோ. உனக்கு தேவை உசுறு தானே, அது நான் தரேன். என் உசுரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. ஜோசியரே, நீங்க என்ன சொல்றீங்க? ரேவதிக்கு குழந்தை பிறந்தா என் தாலி இறங்கிடுமா? ரேவதிக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு ஜோசியர் சொன்னாருங்க. அதனாலதாங்க நான் மடி பிச்சை எடுக்கிறேன். ரேவதிய பார்க்கும் போதெல்லாம் உங்க உசுரை பறிக்க போற குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கான்னு என் மனசுக்குள்ள பயமாவே இருக்குங்க. ஐயோ, என் பொண்ணு உண்டாயிருக்காளன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அவளுக்கு பிறக்க போற குழந்தைனால உங்க உசுருக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறதா? அழுவுதான் எனக்கு தெரியலங்க. இல்லங்க, ரேவதி மேல இருக்கிற கோவத்துல நான் அப்படி திட்டலங்க. என் கண்ணு முன்னாடி இருக்காம ரேவதி வேற எங்கேயாவது போய் நல்லபடியா குழந்தைய பெத்துக்கிட்டு வந்தாங்க அப்படி பேசுனேன். காஞ்சிபுரம் அம்மனுக்கு என் வேண்டுதலை முடிச்சுட்டா என் பயம் எல்லாம் போயிடுங்க. ரேவதி கிட்டையும் சின்ன மாப்பிள்ளை கிட்டையும் பழைய மாதிரி நடந்துக்குவேங்க. முடியாதுங்க. என் மனசுல இருக்கிற பயத்தை நீங்க வெளியில சொன்னா நான் எதையாச்சும் தின்னு என் உசுரை விட்டுடுவேங்க. இது என் மேல சத்தியங்க. இது என் மேல சத்தியங்க. என் மேல சத்தியம். என் மேல சத்தியம். அம்மா, என் தாலி நிலைக்கணும்னு நான் மடி பிச்சை எடுத்து காஞ்சிபுரம் அம்மனுக்கு பொங்கல் வைக்க போனேன். ஆனா அந்த வேண்டுதலை ஏத்துக்காம சாமி என்ன கைவிட்டுடுச்சேங்க. இனிமே நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? கடவுளே, நான் தீர்க்க சுமங்கலியா வாழணும். அதுக்கு தடையா ரேவதியோட குழந்தைய வருதுன்னா அதை என் கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடி
என் உசுரை எடுத்துரு கடவுளே. உன் மனசுல இதுதான் பயமா இருந்துச்சு அம்மா. இத நீயும் அப்பாவும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே அம்மா. அப்பா, அப்பா, என்னப்பா என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மாவை போய் பார்க்கலையாப்பா? இல்லைம்மா, ஏதோ ஒரு நினப்பில் இங்கேயே அப்படியே உட்காந்துட்டேன். அவளை அப்படி பார்க்க என்னால் முடியல. இது பாருங்கப்பா, கவலைப்படாதீங்க, அம்மாக்கு எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்க, முதல்ல அம்மாவை வந்து பாருங்க. வாங்க வாங்கப்பா, வாங்க. ஏய் ரேவதி, என்ன உன் முகல ஒரு மாதிரியா இருக்கு? அழுதியா? இல்லக்கா. இது பாரு, பொய் பேசாத, நீ அழுதுருக்க. இல்லக்கா, அம்மா இந்த மாதிரி இருக்கிறத நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ? அம்மாக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, இதையே நினைச்சு நீ அழுதுட்டு இருக்க? இது பாரு, நீ இப்ப வாயும் வயிறுமா இருக்க, குழந்தை இருக்கு. நீ இப்படி சும்மா அழுதுட்டு இருந்தனா அது குழந்தைக்கு நல்லது இல்ல, சரியா? என்னப்பா அம்மா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க? ஏண்டி, அம்மா எழுந்திருக்கவே இல்லையா? இல்லக்கா. இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்காங்க? அம்மா, அம்சா, அம்மா, அம்சா, அம்சா. நல்ல தூக்கமாமா? டாக்டர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாருல்ல, அது அசந்து தூங்கிட்டேன். நான் கூட டாக்டர்கிட்ட பேசினேம்மா. நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த. நீ நல்லா தூங்கினேன்னா உன் மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய்டுன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. அதனால தான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு வெளியில் போய் நான் உட்காந்துருந்தேன். இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லங்க, ஏதோ மனபாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி லேசா இருக்கு. இனி உனக்கு எந்த ஒரு குறையும் வராதுமா, எல்லாம் ஓடி போயிடும். என்னம்மா அப்படி பாக்குற? உன் மனசுல இருக்கிற பயத்தை தாம்மா சொன்ன. இனிமே அது இருக்காதுமா. மாலத்தி அக்கா உன் மன பயத்தை போக்க கந்த சஷ்டி கவசத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. அது படிச்சா உன் மனசுல இருக்கிற பயம்லாம் ஓடி போயிடும். அததாம்மா சொன்ன. அப்பா, நீங்களும் பயப்பட வேண்டாம்ப்பா, எல்லாம் சரியா போயிடும். இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏய், என்னடி அருள் வாக்கு மாதிரி அள்ளி விட்டுட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? அம்மா தூங்குறப்ப பக்கத்திலே இருந்தனா, அப்பதான் இதெல்லாம் என் மனசுல தோணுச்சு. அததான் சொன்னேன். அம்மா, உன்னை இப்ப பார்க்கும்போது என் பழைய அம்மா மாதிரியே இருக்கு. நீ என்னைக்கும் இப்படியே தீர்க்க சுமங்கலியா
தீர்க்காயசா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரேம்மா. ஏய், என்னது கோயிலுக்கு போறியா? இங்க நான் உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா கோயிலுக்கு போ. இல்லக்கா, அம்மா மனசுல பயம் திரும்பவும் வந்துடக்கூடாது. அவங்க இன்னைக்கு மாதிரியே நிம்மதியா என்னைக்கும் இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாம். மா, நான் போயிட்டு வரேம்மா. அப்பா, நான் வரேன்ப்பா. தைரியமா இருங்க. உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். சொல்றது கேளுடி, சாப்பிட்டு போடி. வேண்டாம்க்கா, நான் போயிட்டு வந்து ஏய், சாப்பிடுறேன். என்ன? போயிட்டு வரேன். ரேவதி, என்னப்பா இவ புரியாத மாதிரி எதையோ பேசிட்டு போயிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சரிப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஐயோ, நான் இருந்த பதட்டத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட எடுத்துட்டு வரல. சரிப்பா, நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன்ப்பா. அம்சா, ரேவதி பேசுனதெல்லாம் கவனிச்சியா? ஒரு மாதிரி ஏதோ உள்ளர்த்தத்தோட பேசுன மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாங்க, என் மனசுல இருக்கிற பயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே பேசுறா. நீங்க ஏதாவது அவகிட்ட சொல்லிட்டீங்களா? நான் எதுவும் சொல்லலையே. நீ தான் எதையாச்சும் சொல்லியிருப்பியோன்னு நினைச்சேன். நீ என்ன சொல்லிட்டீங்களான்னு கேட்குற? நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்போ ரேவதி உண்மை தெரிஞ்சுதான் பேசினாளா, இல்ல தெரியாம தான் பேசினாளா? உண்மை தெரிஞ்சுதான் பேசியிருக்கணும் அம்சா. தூக்கத்துல நீ ஏதாவது உளறியிருப்ப, அதை அவ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல நீ அப்படி எதையும் உளறியிருக்க மாட்ட. நீ தான் நிம்மதியா தூங்குனதா சொல்றிய. அப்படி உளறி இருந்தா ரேவதி அதை சொல்லியிருப்பாள்ல. அப்படி அவ சொல்லலையே. ஆனா இனிமே என் மனசுல பயமே இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும்னு சொன்னாளுங்க. ஏங்க அப்படி சொன்னா? அதான் சொன்னாள் அம்சா. கந்தசஷ்டி கவசம் புஸ்தகத்தை மாலத்தி எடுத்துட்டு வந்திருக்கா. அதை படிச்சா பயம் எல்லாம் போயிடுன்னு சொன்னால. அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்கன்னு சொன்னாலே, அது ஏங்க சொன்னா? அது கூட கோயிலுக்கு போய் வேண்டிக்க போறதுனால சொல்லியிருப்பா. அத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ பேசுறான்னு நாம குழப்பிக்க கூடாது. உண்மை தெரிஞ்சிருந்தா ரேவதி வேற மாதிரி பேசியிருப்பா. அவ குணம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றதும் சரிதாங்க. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா ரேவதி இந்நேரம் 2 பேரையும் வேற மாதிரி தாங்க பேசியிருப்பா. அதுவும் இல்லாம என் அம்மாவை நினைக்கவே கூசுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி எதையாவது பேசி உன் மனசை குழப்பிக்காத. உன் மனசை ரிலாக்ஸ்டா வச்சுக்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும், ஏன் கூடவே இருந்து தீர்க்க சுமங்கலியா வச்சிருக்கணும் தானங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்னடா நீங்க இருக்கிற வரைக்கும் சொல்றீங்க, இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, என்ன அம்சா இதுக்கு போய் கண்ணீர் விட்டுக்கிட்டு? இதை பார், என்னைக்கும் உன்னை நிற்கதையா விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் அம்சா, போகவே மாட்டேன். இது போதுங்க, எனக்கு இது போதும். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு இருந்தா பிரச்சனை தீந்துருமா? வர புதன்கிழமை அகிலா கழுத்துல தாலி கட்டியே தீருவன்னு அந்த ஆதி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்ண போறீங்க 2 பேரும்? அதான் எனக்கு தெரியல அருணா. அந்த ஆதி யாருன்னு தெரிஞ்சுக்க விஸ்வா எடுத்த ஸ்டெப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவனால நான் படுற கஷ்டம் ஒரு பக்கம்னா, விஸ்வாவை அவன் பண்ற டார்ச்சர் அது என்னால பொறுத்துக்கவே முடியல. இதெல்லாம் எதனாலடி? விஸ்வாவோட பொறுப்பில்லாத தனத்தால தானே?
ஏன் நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கசாப்பு கடைக்காரனுக்கு தலை வலிக்குதுன்னு ஆடு அழுதுச்சான். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. விஸ்வா மட்டும் ஆரம்பத்திலே உன் விஷயத்துல ஒழுங்கா இருந்திருந்தா நீ இப்படி ஒரு சிக்கலை மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்குமா? நடந்து முடிஞ்சத பத்தி ஏன்டி இப்ப பேசுற? நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு விஸ்வா மட்டும் காரணம் இல்ல, நானும் தான் காரணம். அத மறந்துட்டு பேசாத என்ன? நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தா கடைசியில அந்த ஆதி வந்து உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு போறான் பாத்துக்க. அருணா, ஆமாண்டி, அதுதான் நடக்க போகுது. விஸ்வாவோட கோழைத்தனத்தால நீ முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தருக்கு பொண்டாட்டி ஆக போறடி. ஹலோ, நிறுத்து. என்ன பார்த்த என் கோழைத்தனத்தை? இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நான் என்னென்ன முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போகாத. என்ன சார் செஞ்சீங்க? அகிலாவோட வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிற உண்மைய நந்தினி கிட்ட சொல்றதுக்கு 2 நாள் கெடு கொடுத்த. செஞ்சீங்களா சார் அத நீங்க? உண்மையை நந்தினி கிட்ட சொல்லாம அந்த ஆதியை புடிச்சு மிரட்டுறேன்னு போய் போலீஸ்ல அனுப்பிச்சு டிராமா பண்ணிருக்கீங்க. அதனால என்ன சார் ஆச்சு? பிரச்சனை முன்ன விட சீரியஸா தான் ஆச்சு. இதை தவிர அகிலா விஷயத்துல நீங்க எதையுமே பண்ணல சார். பண்றது அத்தனையும் நீ பண்ணிட்டு நான் பண்ணதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. முதலாவது உன்னை யார் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னது? என்ன நல்லது பண்றியா அவளுக்கு? நீ நந்தினிக்கு ஃபோன் பண்ணி இத்தனை விஷயத்தையும் சொல்லாம இருந்திருந்தா ஆதின் ஒருத்தனே நமக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டா, இத்தனை பிரச்சனை ஆயிருக்காது. செய்யறது அத்தனையும் தப்பு தப்பா நீ செஞ்சுட்டு நான் தப்பு செஞ்சேன்னு சொல்றதுக்கு உனக்கு இப்ப என்ன அருகதை இருக்கு? எப்படி சார் உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் என்ன நந்தினி கிட்ட பொய்யா சார் சொன்னேன்? அகிலாவோட கர்ப்பத்துக்கு நீங்க தான் காரணம்ன்ற உண்மையை தானே சொன்னேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? பிரச்சனை எனக்கும் அகிலா இருக்கும். நீ எதுக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ற? விஸ்வா, இப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கா. இதுல நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா அவளுக்கு? அவ்ளோ கோவம் வந்தா நேரா போய் நந்தினி கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே? அகிலா கழுத்துல தாலியை கட்டுங்க பாப்போம். எனக்கு தெரியும் சார், நீங்க கடைசி வரைக்கும் நந்தினி கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்க, அகிலாவையும் சொல்ல விட மாட்டீங்க. வயித்துல உங்க குழந்தையும் கழுத்துல அந்த ஆதி கட்டுற தாலியும் வாங்கிட்டு போறா இவன்.